I got the chance through my music teacher. I'm basically a classical dancer, and through this, I got a chance, who is of a friend of Chandru sir. And I was not interested to act in this movie, and he pushed me to act in this movie, telling this I'll be the heroine. And later he's telling I'm not being a heroine, that cell phone will be the heroine, and he's cheating me. You should tell me where I'll be placed. And it was nice to being a part of this Kaipisi Kadal. Um, I learned many things, and everyone supported me a lot. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேட்டாலும் சொல்லலாம். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம கன்னட சகோதரர்கள் வந்து படம் பண்ணியிருக்காங்க. ரிலீஸுக்காக நம்ம அனைவரும் வந்திருக்கோம். நீங்கள் போய் கன்னடத்தில் தமிழர்கள் பற்றி உயர்வாக சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் ஊர் வந்தோரை வாழ வைப்போம், அதே மாதிரி நீங்களும் அதை மாதிரி செய்யுங்க. உலகம் முழுக்க மனிதர்கள் ஒன்றா நினைங்க. குறிப்பாக வந்து திருட்டு சீடி பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு கடை திருட்டு சீடி இருக்கா சார்? திருட்டு சீடி இருக்கா உங்கள் ஊரில்? திருட்டு சீடி விற்கிறாங்களா? பைரசி இல்லை. அங்கே கடையை கொளுத்திடுவாங்க. கன்னடத்தில் வந்து திருட்டு விசீடி தான் கடையை கொளுத்திடுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து திருட்டு சீடி பார்க்கலன்னா திரைப்படத்துறம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே படம் பார்க்குறாங்க. படம் பார்க்காத ஒரு மனிதர் கூட கிடையாது. எல்லாம் படம் பார்க்குறாங்க. எல்லாம் டிவி சேனல் பார்க்குறாங்க. டிவி சேனல்லாம் போர் அடிக்க என்ன, ஒரே கதையை ஒரு வாரம் ஒரு மாதம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. படம் எல்லாரும் பார்க்குறாங்க, திருட்டு சீடி பார்க்குறாங்க. ஐயா பெரியவங்கெல்லாம் மேடையில் இருக்கீங்க, உங்களால் சாதிக்க முடியும். உங்கள் கூட நாங்கள்லாம் நிற்கிறோம், படையாக நாங்கள் திரண்டு வரோம். இந்த திருட்டு சீடி ஒழிச்சா திரைப்படத்துறை மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா கன்னடத்தில் கிடையாது, மலையாளத்தில் கிடையாது, தமிழில் மட்டும் திருட்டு விசீடி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னே தெரில. திருட்டு சீடி பார்க்க மாட்டீங்களா நீங்கள்? கை நிறைய வரலையே, நிறைய கை உயரலையே எனக்கு. ஓகே, திருட்டு சீடி இன்னைக்கு ஒருத்தர் பார்க்கலன்னா கூட போதுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க விடாதீங்க. இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காரு, அவருக்கும் சொல்கிறேன், திருட்டு சீடி வந்தால் உங்களுக்கு நண்பர்கள் ஒரு 50 பேர் இருப்பாங்க. இந்த 50 பேரை சொல்லுங்கள், திருட்டு சீடி விற்றா பிடிச்சி தர சொல்லுங்கள். விஷால் பிடிச்சார், நேரடியாக பிடிச்சார். அவர் வந்து உண்மையிலே ஆம்பளை அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா விஷால் பிடிச்சார். யாரோ ஒரு ஹீரோ வந்து உள்ளே போய் பிடிக்கிறாருன்னா நிஜ ஹீரோ. நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். இன்னைக்கு விஜய் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ரசிகர் பட்டாளம் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ரசிகர் பட்டாளம் இருக்குது. நீங்கள் இந்த கைபேசி காதல் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ரசிகர்கள் தட்டி எழுப்பி திருட்டு விசீடியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு ஸ்ட்ராங்காக எடுத்தீங்கன்னா தமிழ் திரைப்படம் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கும். நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக 5 வருஷமாக சந்திர சார் கிட்ட வேலை பண்ணேன். 5 வருஷமாக ரொம்ப தொல்லை கொடுப்பேன். சார் எப்போ ஹீரோ பண்ணுவேங்க, டெய்லி கால் பண்ணுவேன், டெய்லி ரொம்ப ரொம்ப தொல்லை பண்ணுவேன். அப்புறமா டைரக்டர் சார் சொன்னாங்க, இல்லைப்பா நீ வந்து என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரு, அப்புறமா பார்க்கலான்னு. அப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறமா கேட்டேன், சார் இப்போவாவது என்ன லான்ச் பண்ணலாமே, நான் ரொம்ப ஆர்வம் இருக்கேன்னு. அப்புறமா சொன்னாங்க, சரிப்பா நான் யோசிக்கிறேன்னு சொன்னாங்க. நைட் கால் பண்ணிவிட்டு சரி பண்ணலாமே, நீ வந்துடுன்னு சொன்னாங்க. என்ன சார் நைட் சொல்லிடுங்க, என்ன குடிச்சிருக்குங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா நீ வான்னு சொன்னாங்க. அப்படி ஆயிடுச்சு. இப்போ கைபேசி காதல்னு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஒரு மொபைலால் எப்போ ஒரு ஹீரோ எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ அவ்வளோ லவ் பண்ணியிருப்பான். ஒரு மொபைலில் ஹீரோயினே இல்லை, மொபைலில் லவ் பண்ணியிருப்பான். இதுதான் கதை. இந்த படத்தில் கூட என்னோட கேரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்குது.